ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் போக போகிறேன். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறமா நூடுல்ஸ், ஸ்பெகட்டி, அதுவும் பாஸ்தா, அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸு, துபாய் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு. நான் எனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸு, நிறைய ஆப்பிள், அதுக்கப்புறமா நிறைய பிரெட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா நிறைய மில்க், டீ, காஃபி எல்லாம் அங்கே நிறையா இருந்துச்சு. அதனால நான் லைனாக பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். அங்கே நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச உடனே கீழே போய் லாபியில் நான் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து துபாயோட டே 1ஓட சிட்டி டூர் பார்க்கறதுக்காக நமக்கு வந்து கேப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் லாபியில் போய் கேப்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கான கேப் டிரைவரும் இங்கே வந்துட்டாங்க நம்ம சிட்டி டூர் பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம டேரால இருந்து நம்ம சிட்டி டூர் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, நம்ம வந்து சிட்டி டூர் வழியாக தான் போயிட்டு இருக்கோம். நிறையா சூப்பர் மார்க்கெட், அதுக்கப்புறமா நிறையா ட்ரேடிங் மார்க்கெட், அதுக்கப்புறமா நிறையா கார் ஷாப், அந்த மாதிரி நிறைய அங்கே நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பில்டிங்ஸ்லாம் நிறைய ஹைட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரோடு ஃபுல்லாகவே ட்ரீஸு, அதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரி வந்தால் இந்த மாதிரி எனக்கு பார்த்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்டு இப்போ நம்ம துபாய் சிட்டி டூர்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துபாயோட ரொம்ப பழமையான ஒரு ஃபோர்ட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாகவே ஆதி காலத்தில் துபாயில் வந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்கன்னு சரி பார்க்கலாமேன்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம உள்ளார என்ட்ரு ஆயிட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், இங்கே நிறையா ஹைரைஸ் பில்டிங்ஸ் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. இதுல என்ன மீன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நான் நிக்கிற இடம் வந்து ஓல்டு துபாய். அது மட்டும் இல்லாம நான் பாக்குற ஆப்போசிட்ல ஹைரைஸ் பில்டிங்ஸ் எல்லாமே நியூ துபாய். அதெல்லாம் ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இங்க இருந்து வியூ பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம நடுவில் ஒரு லேக் வேற அப்படியே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அந்த சன்னுக்கும் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டுக்கும் சூப்பரா இருந்துச்சு அந்த வியூவே. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிற பில்டிங்ஸ்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. துபாய் பீப்புள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல வந்து பெரிய பெரிய அந்த காலத்து பேலஸ்லாம் நம்ம எப்படி இப்போ பார்க்குறோமோ பிரம்மாண்டமா, அதே மாதிரி தான் துபாய் பீப்புளும் இந்த ஃபோர்ட் எல்லாம் பார்க்குறாங்க. நானும் அப்படிதான் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு அந்த ஃபோர்ட்டே. அங்க எல்லா பில்டிங்ஸும் பார்த்த உடனே அங்க வந்து நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு. அந்த ஷாப்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த காலத்துல யூஸ் பண்ண ட்ரெடிஷ்னல் கிளாத்து, அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம், அந்த மாதிரி நிறைய மேக்னெட்டிக் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய அங்க ஷாப்ல சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே நாங்க வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்த டெஸ்டினேஷன் போறதுக்கு. இப்ப நம்ம அடுத்த டெஸ்டினேஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். போற வழி எல்லாமே இங்க பாருங்களேன். போற வழியில வந்து துபாய் ஃப்ரேம் இங்க இருக்கு. இங்க தூரத்துல இருந்து பாக்குறோம். ஆனா அடுத்த ஒரு நாள் வந்து நம்ம உள்ளாரையே போய் பார்க்க போறோம். இப்ப அதே வழியில தான் நான் போயிட்டு இருக்கேன் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு.
இப்போ நம்ம துபாய் சிட்டியோட அடுத்த டெஸ்டினேஷனா நம்ம வந்து மாஸ்க்கு வந்துட்டோம். இந்த மாஸ்க் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் கிங்கோட ஒரு பிரைவேட் மாஸ்க் தான் இது. நம்ம உள்ளாரலாம் போ முடியாது. ஆனா ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் வெளியில இருந்து எடுத்துக்கலாம். இங்க வந்து என்ன ஃபேமஸ் இந்த மாஸ்க்ல ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடுல ஒரு பில்டிங், ஒரு ஹை ரைஸ் பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம துபாயோட கிங்ஸோட அந்த கிங்ஸ் ஃபோட்டோஸ்லாம் அங்க வச்சிருப்பாங்க அந்த பில்டிங்ல. அப்படியே லெஃப்ட் சைட்ல பார்த்தா புர்ஜ் கலிஃபா தெரியும். அதான் இங்க ஃபேமஸே இந்த மாஸ்க்ல. இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம துபாய் சிட்டியோட அடுத்த டெஸ்டினேஷனா எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, துபாய்னு சர்ச் பண்ணாவே புர்ஜ் கலிஃபாக்கு அடுத்து வர்றது பார்த்தீங்கன்னா, அல் அரப் புர்ஜ் தான். இந்த ஹோட்டல் வந்து ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலு. இது வந்து ஒரு துபாயோட ஒரு ஐகானிக் பிளேஸ் வந்து. இங்க வந்து உள்ளார போறதுக்கு வந்து எங்களுக்கு டைம் இல்லைனால சரி வெளியில இருந்தே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துக்கிடலாமேன்னு இப்பதான் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கோம். அங்க பக்கத்துலயே நிறைய லக்ஸுரி கார்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ப்ரீமியம் கார்ஸ்லாம் அங்க நிறைய இருந்துச்சு. அது கூடலாம் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். ஹோட்டல் இருக்கு. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இந்த துபாயில. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இது. இங்க நீங்க துபாய் வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க. இப்போ நான் நான் நின்னுட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாம் ஆர்டிஃபிஷியல் ஐலாண்டோட ஒரு ஒரு லீஃப்ல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். எண்ட் ஆஃப் த லீஃப்ல தான் நான் நின்னுட்டு இருக்கேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருந்துச்சு. அந்த அட்லாண்டிஸ் ஹோட்டல் பக்கத்துலயே நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஐலாண்டையும் கொஞ்சம் தெரியற அளவுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அங்கேருந்து அவசர அவசரமா கிளம்பி டைம் ஆயிடுச்சு. அந்த டைம்குள்ளார போய் அந்த டிக்கெட் கொடுக்கணுமே நான் அவசர அவசரமா அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மோஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டான பிளேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் போகிறோம். அது நீங்கள் என்னன்னு பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், it will change one day. Thank you.